தாவேகவில் சமீபத்தில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் செல்வன் அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த செங்கோட்டையனின் அண்ணன் மகனும் ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளருமான செல்வன் அதிமுகவில் இணைந்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கோட்டையனின் அரசியல் வளர்ச்சிக்கு என் தந்தை காளியப்பன் தான் காரணம். தன் வளர்ச்சிக்கு காரணமான அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு தாவேகவில் இணைந்துள்ளார். சட்டசபை தேர்தலில் கோபி தொகுதியில் பழனிசாமி அறிவிக்கும் வேட்பாளரே வெற்றி பெறுவார் என்று கூறினார். இதனிடையே செங்கோட்டையனை எதிர்த்து கோபியில் செல்வனை வேட்பாளராக களமிறக்கும் நோக்கத்துடன் அதிமுகவில் அவரை பழனிசாமி சேர்த்திருப்பதாக கூறப்படுகிறது. தைலாபுரம் தோட்டமே திமுக கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பங்கேற்று பேசினார். அப்போது பாமகவின் கட்சி ரீதியான ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 25 கிராமங்கள் உள்ளன. அங்குள்ள வாக்காளர்களை ஒன்றிய செயலர் சந்தித்து கட்சியை பலப்படுத்த வேண்டும். விரைவில் பாமக இடம்பெறும் மெகா கூட்டணி அமைய உள்ளது. இதனால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், இது உறுதி என்றும், கடந்த 2022 நான் பாமக தலைவரான அடுத்த நாளில் இருந்தே எனக்கு எதிரான சூழ்ச்சியை கட்சியின் கௌரவ செயலரான ஜி.கே. மணி துவக்கிவிட்டார். எனக்கும் என் அப்பா ராமதாசுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தியதே அவர்தான். வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக போராட்டம் நடத்த விடாமல் துரோகம் செய்தவரும் அவர்தான். தேர்தல் கமிஷனை எதிர்த்து டெல்லியில் ராமதாஸ் தரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் 30 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். ஆனால் 3000 பேர் பங்கேற்றதாக கூறி ராமதாஸை ஜி.கே. மணி ஏமாற்றியிருக்கிறார். இதுவரை வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் ஒன்று சேர விடாமல் தடுத்த திமுக இப்போது பாமகவிற்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. மருத்துவர் ராமதாஸ் இருக்கும் தைலாபுரம் தோட்டத்தையே ராமதாசுடன் கூடவே இருக்கும் சிலர் வாயிலாக திமுக கைப்பற்றிவிட்டது. 87 வயதான ராமதாஸ் குழந்தை போல மாறிவிட்டார். திமுக கைக்கூலிகளும் துரோகிகளும் தினம் ஒரு பொய்யை சொல்லி அவரை ஏமாற்றுகின்றனர். மனதளவில் பலவீனமாக உள்ள ராமதாஸை தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர். நான் அவர்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். அடுத்த 3 மாதங்களில் பலரும் சிறைக்கு செல்வர். யார் யார் என்பதை இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றும் அன்புமணி கூறியுள்ளார். திமுகவை நம்பாதீர்கள், நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் புதுச்சேரி பிரச்சார கூட்டத்தில் பேசியுள்ளார். 1977க்கு முன்பாகவே எம்ஜிஆர் 1974 முதலில் புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்தார். அப்போதே மக்களுக்காக வாழ்ந்தவர் எம்ஜிஆர் என்று முதல் தீர்ப்பு கொடுத்தது புதுச்சேரிதான். அதனால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி புதுச்சேரிக்கும் சேர்த்துத்தான் குரல் கொடுப்பேன். அது என் கடமையும் கூட. புதுச்சேரி அரசு தமிழகத்தில் உள்ள திமுக அரசு போன்று இல்லை. வேறு ஓர் அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டம் என்ற நிலையிலும் பாரபட்சம் காட்டாமல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக புதுச்சேரி அரசுக்கும் நம் புதுச்சேரி முதல்வருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி என்றும், இதை பார்த்தாவது தமிழகத்தில் ஆட்சி செய்யும் திமுக கற்றுக்கொள்ள வேண்டும். வரும் தேர்தலில் திமுக 100% பாடம் கற்றுக்கொள்ளும். அதை நம் மக்கள் பார்த்து கொள்வார்கள். திமுகவை நம்பாதீர்கள், நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலை என்று விஜய் பேசியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனு பெறலாம் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் தங்கள் விருப்ப மனுவை அளிக்கலாம். கட்டணமில்லா விருப்ப மனு படிவத்தை இன்று முதல் டிசம்பர் 15 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த படிவத்தை டிசம்பர் 15 மாலை 5 மணிக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக தமிழக பொறுப்பு டிஜிபி ஜி. வெங்கட்ராமன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக உள்ள வெங்கட்ராமனுக்கு சுவாசிப்பதில் சிரமம் இருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அவர் சென்றார். அங்கு சில பரிசோதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். டிஜிபியின் உடல்நிலை சீராக இருப்பதாக முதுநிலை இதயவியல் நிபுணர் டாக்டர் செங்கோட்டுவேலு தெரிவித்துள்ளார்.
எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக மாநில அரசுகள் வரிசையாக மனுக்களை தாக்கல் செய்வது வேதனை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகள் விளம்பரம் தேடுவதாகவும் உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது.